ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் லோடிங் ஸ்டிச்சில் வந்து டைப் 2 பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து லோடிங் கொடுத்து அந்த ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம லோடிங் கொடுத்து யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கற்றுக்கிற எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் தான். அதனால் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ்லாம் மறக்காமல் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போது பைப்பிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நம்ம லோடிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆரி மெட்டீரியல் வந்து வாங்கும்போது இந்த த்ரெட்டும் வந்து வாங்க சொல்லியிருப்பேன் நான். இல்லைன்னா வந்து டெய்லர்ஸ்கிட்டேயும் இருக்கும் இந்த த்ரெட்டு. நிறைய யூஸ் பண்ணுவாங்க டெய்லர்ஸும் வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்காக. இப்போ இந்த த்ரெட்டை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன் சைஸில் வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். டபுள் த்ரெட்டு வந்து நமக்கு தேவைப்படும். சிங்கிள் த்ரெட்டு வச்சும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது டபுள் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோடய வித் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து சிங்கிள் த்ரெட்டை வந்து எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த ஸ்டிச்சஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ வந்து வச்சு அப்ளை பண்ண தேவை கிடையாது. நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். நம்ம அதுவும் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்கமிங் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு த்ரெட்டை வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு த்ரெட்டை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். 2 த்ரெட்டுக்கு வந்து கேப் வந்து இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் வந்து ஸ்டிக் பண்ணணும் நம்ம. நான் எப்படி ஸ்டிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 த்ரெட்டுக்கு வந்து கேப் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக இருக்கணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிக் பண்ணுறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நம்ம ஏதாச்சும் ஷேப்லாம் வந்து கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெயிட் லைன் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஷேப்லாம் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பு இல்லைனா வந்து நம்ம நெக்கு கொடுக்குறோன்னா நெக் ஷேப்பு அந்த மாதிரி நிறைய ஷேப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு நான் ஸ்டிக் பண்ண க்ளூ. இப்போ அடுத்ததாக ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலரில் வந்து லோடிங் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறீங்களோ அந்த கலரில் வந்து ஸ்விங் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்லாம் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த ஸ்டிச் கொடுத்து இந்த இடத்துல வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஸ்டிச் எதுக்குன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டு, அதாவது நம்ம லோடிங் த்ரெட் வந்து கொடுத்துருக்கு இல்லையா, க்ளூ மட்டும் அப்ளை பண்ணால் போதாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பாருங்கள், நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து கொடுத்துக்கலாம். ரேண்டமாக அங்கங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து நல்லா வரும் அந்த ஸ்டிச்சு நீங்கள் பண்ணுற ஒர்க்கு. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ்லலாம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து இருக்குது இல்லையா, அதாவது பிசுறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கணும். நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிற த்ரெட்டும் சரி, அந்த எட்ஜஸில் இருக்கிற த்ரெட்டும், இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வராது. அதனால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு சொல்லிவிட்டு. நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் வந்து லாஸ்ட்டு கிளாஸில் ஃப்ளாட் லோட் தான் வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து த்ரெட் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டிச் பண்ணுற மெத்தட் வந்து சேம் தான். நான் வந்து ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் லெஃப்ட் சைடும் ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட் சைடும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பிசுறு எதுவுமே த்ரெட் வந்து தெரியக்கூடாது. எட்ஜஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்லாண்டிங்காக ஸ்ட்ரெயிட்டாக வந்து பண்ணக்கூடாது. கிராஸாக இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் நான் வந்து எப்படி ஸ்லாண்டிங்காக வந்து ஸ்டிச் பண்ணுறேன்.
இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு ஸ்டிச் கொடுக்குறோன்னா அந்த இடத்துல ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஆப்போசிட் கொண்டு போகிறோம். ஆப்போசிட் போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். மறுபடியும் அங்கே ஒரு குட்டி லாக், மறுபடியும் அதே மாதிரி ஆப்போசிட் வந்து ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக். இதே தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச் ஃபுல்லாகவே வந்து பண்ணுவோம் நம்ம. பாருங்கள், அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா த்ரெட் எது இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் த்ரெட் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த லெஃப்ட் சைடு வந்து நான் ரோப் பக்கத்துலேயே வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி ரைட் சைடும் வந்து நீங்கள் கொடுக்கணும். நான் இப்போது அந்த இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் கீழ் பக்கமாக பார்த்து ஸ்டிச் பண்ணுறேன்னா அந்த லாக் வந்து கீழ் பக்கமாகவும், இப்போ நான் ஆப்போசிட்டில் மேலே போய் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அந்த லாக் வந்து ஆப்போசிட்டில் மேல் பக்கமாகவும் இருக்கணும். நம்ம லாக் வந்து எந்த இடத்துல கொடுக்குறோமோ அதை பொறுத்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி லாக் கூட நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் போடுறதும் கரெக்டாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். சம்டைம்ஸ் நீங்கள் இப்போது கீழ் பக்கமாக பார்த்து ஸ்டிச் பண்ணும்போது மேலே லாக் ஸ்டிச் போட்டாலும் சரி, ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணும்போது கீழ் பக்கமாக பார்த்து லாக் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சோட ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதனால தான் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போட்டு பாருங்கள். இந்த ஸ்டிச் போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். டிசைனெல்லாம் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஃப்ரீ ஆரி கிளாஸ், அதாவது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா கிளாஸுமே வந்து நம்ம ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்போ நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி எட்ஜஸ்லாம் வந்து கவர் பண்ணுமோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது எட்ஜஸ் வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்களும் வந்து நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எட்ஜஸ் எப்படி கவர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து கவர் பண்ணுங்கள். எந்த இடத்துலையுமே வந்து நம்ம த்ரெட் கொடுத்துருக்கிறதே தெரியக்கூடாது. நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து எம்போஸ்டாக தெரியும். உங்களுக்கு லுக் வந்து பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். ஃபினிஷ் பண்ணும்போது எப்பவும் போல் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு நமக்கு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் வந்து உங்களோட சாய்ஸ் தான். சுகர் பீட்ஸ் இல்லைனா சிம்பிளாக வந்து செயின் ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம். சரி த்ரெட்டும் கொடுக்கலாம், பீட்ஸ் கொடுக்கலாம், பேர்ல்ஸ் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ். நம்ம எந்த மாதிரி டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்லைன் வந்து கொடுக்கணும். நான் இப்போ பேர்ல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேர்ல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம வந்து அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். த்ரெட்டுக்கும் சரி நம்ம பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்குமே அயன் நீடில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பேர்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் பேர்ல்ஸ் மட்டும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பேர்ல் ஒரு சுகர் பீட், ஒரு பேர்ல் ஒரு சுகர் பீட் அப்படி கொடுக்கலாம். இல்லை ஒரு பேர்ல் ஒரு ஆன்டிக் பீட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். ஸ்டோன் செயின் கூட கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் டிசைன்ஸு. நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம எந்த ஸ்டிச் வந்து கற்றுக்கிட்டாலும் அதை ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம ஓனாக வந்து டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்களும் வந்து உங்களோட சாய்ஸ். நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணும்னாலும் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இதே மாதிரி அந்த கார்னர்ஸ்லாம் வந்து டர்ன் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு வரணும். இப்போ நான் வந்து எப்படி வந்து டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம பீட் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். அந்த பேர்லேருந்து மறுபடியும் ரிட்டன் கொண்டு வந்து த்ரெட்டை வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நான் மறுபடியும் வந்து பேர்ல் ஸ்டிச் பண்ணுறேன். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கார்னர் வந்து கரெக்டாக டர்ன் ஆகி வரும். நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதே மாதிரி தான் வந்து பேர்ல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் பேர்ல்ஸு.
எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து ஒரு நெக்லைனில் கொடுக்கும்போது எவ்வளோ கிராண்டாக இருக்கும்னு நீங்களும் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.